Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019லேருந்து 2024 வரைக்கும் இருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்க கொஸ்டின் பேப்பர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கட்டாயம் பப்ளிக் வரது நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேங்க்கு ப்ளஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நான் திருப்பி சொல்கிறேன். நம்மளுடைய கவர்மெண்ட் டிஜிஇ சார்பில் பார்த்தீங்கன்னா டிஜிஇ போர்ட்டில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா 4 செட் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அது மட்டும் இல்லாத ப்ளஸ் ஒன் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் உங்களுக்கு தேவையான எல்லா பேராகிராஃப் 2 மார்க் 1 மார்க் எல்லா கேட்டகரி தொகுத்து ஒரே கேட்டகரியில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க்குக்கான அந்த லிங்க் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு எல்லா கொஸ்டின் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இதில் ஆன்சர் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகரியில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேபிள்ஸ், தட் மீன்ஸ் வந்து ஸ்டோரிஸ், ஆப்ஷன் டி. செகண்ட் வந்து லார்டட், தட் மீன்ஸ் அப்ரிஷியேட்டட், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் இதில் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து டர்ட்டி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு அன்சிம்பத்தட்டிக் வந்து சிம்பத்தட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டைடி வந்து அன்டைடி. நெக்ஸ்ட்டு கேட், சிஏடி கேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கரியர் ஆப்டிடியூட் டெஸ்ட் கூட போடலாம். நீங்கள் வந்து காம்படேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இதில் வந்து ரெஃபர் பண்ணிக்க. 2 ஆப்போசிட் ஆங்கிள் இன் அவர் கார்னர். த ரெபலியன் வாஸ் புட் டவுன் வந்து பார்த்தா ரெப்யூஸ்ன்னு சொல்கிற அந்த கான்செப்ட் சொல்லக்கூடியது பி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் நியூராலஜிஸ்ட்னு ஒன் குட் ட்ரீட் டிஸார்டர் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் 12th ஒனுக்கு. 13th ஒனுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு. ஐஎஸ்எம், தட் மீன்ஸ் வந்துட்டு ரவி அட் த ஹேபிட் ஆஃப் பீயிங் ஆப்சென்ட் அட் ஒர்க் இஸ் நோன் ஃபார் இஸ் ஆப்சென்டிசம். மாடல் வெர்ப், மாடல் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் சப்மிட் தேர் நோட் புக் டுமாரோ வித் வில். அப்போ மஸ்ட் கம்பேர் பண்ணுறோம். கரெக்டாக ப்ரிப்போஷன். ஐ சா த cat sitting down on the table. Question text is a teacher, isn't she? If I dash a pilot I could fly. If I were a pilot, that means வந்து past tense கம்பேர் பண்ணக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ். நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன். டேஷ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கால்ட் மை எக்ஸ்டர்டே. எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கால்டு மீ எக்ஸ்டர்டே. எனி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மெனின்னு போடலாம், தப்பு கிடையாது. கொஸ்டின் நம்பர் 19க்கு எனியும் போடலாம், மெனியும் கம்பேர் பண்ணிக்கலாம். 20th வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் எவ்ரி ரைன் இந்த மேட்ச் வாஸ் கேன்சல் டியூ டு, அந்த காரணத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க 21 மார்க்கும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிக்கோங்க கிளான்ஸ். நெக்ஸ்ட் 5 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள். ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். டவுட் இதில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மார்க் பண்ணியிருக்கோம். டேரெக்டாகவே அதாவது நீங்கள் இந்த பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் மேலே கேட்ட பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படிச்சிங்கன்னா அது போதும், ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னா கொஸ்டின் 26 பர்சானிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். 25th வந்து பார்த்தீங்கன்னா லைக் சோர்ஸ் வந்து சிமிலி கான்செப்ட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கிராமர் கேட்டகரி பாருங்கள். த ஓல்டு மேன் செட் டு த பாய் ப்ளீஸ் ஹெல்ப். த ஓல்டு மேன் ரெக்வஸ்ட் த பாய் டு, இந்த ப்ளீஸ் வந்து ரெக்வஸ்ட் அப்போ டு ஹெல்ப் ஹர். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக ரகு ட்ரைட் இஸ் பெஸ்ட் பட் இ டிட் நாட் சக்சஸ். அப்போ தோ இதில் பார்த்தீங்கன்னா ரகு ட்ரைட் இஸ் பெஸ்ட் இ டிட் நாட் சக்சீட். ஏன்னா பட் வந்து தோ கம்பேரிசன். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. த பேட்டில் ஹாஸ் பின் ஒன் பட் த வார் the battle has been won but the war isn't over. பார்த்தீங்கன்னா ஓவர்னு கம்பேர் பண்ணுறோம். அந்த 8 எடுத்துருங்க. அதுக்கு ரிப் கிளாஸில் இப் ரீதா had not been late to school she would not have been punished. இது எல்லா கிராமருமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஆர்சி பொறுத்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இதில் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஒரு காமன் இஆர்சி கிரியேட் பண்ணி அதில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரியில் ஆர்டிகல் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐனிங் ஷர்ட்டு, இமெயில் ரைட்டிங், மெசேஜ் ரைட்டிங் எல்லாமே நம்ம 10th ப்ராக்டிஸ் பண்ணது தான். அது லெசன் பேராகிராஃப், பாயிண்ட் பேராகிராஃப், நான் டீட்டெயில் பேராகிராஃப் எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்தா லிங்கோட கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிறது படிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது நோட் மேக்கிங், சம்மர் ரைட்டிங், இது ரெண்டுமே ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் வந்து நீங்கள் பெட்டர் டு சூஸ் யுவர் விஷ் எதனால் எழுதிக்கலாம். அடுத்து வந்து லெட்டர் ரைட்டிங் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஐ சா மெனி கூஸ். அப்போ கூஸ் வந்து கீஸ்னு மாற்றணும். அதுக்கப்புறம்
ராமு இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் பட் ஈஸ் மை கசின் ஈஸ் மை கசின். தி டிஸ்கஸ் வந்து அபவுட் போடக்கூடாது. நெக்ஸ்ட் எய்தர் ஆஃப் தீஸ் ஆர், அந்த ஆர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் ரஹீம்சன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் மெடிசன். அதுக்கப்புறம் மை கிராண்ட் ஃபாதர் பார்த்தா ஓன்லி ஃபர்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சர். பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இஸ் அ கிரேட் பேஸ்ட் மியூசிக். ஜெகன் இஸ் இன்டு ட்ரேடிங் காமர்ஸ். த ஹேக்கர் அட் சம் ப்ராப்ளம் வித் இஸ் மதர் போர்ட்னா கம்ப்யூட்டர். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் நீங்கள் பெட்டர் டு சூஸ் பேச. இது ஒரு கொஸ்டின் பேப்பர். இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருப்பாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ், தட் மீன்ஸ் வந்து ரகுனஸ் வந்து சொல்லும்போது பார்த்தா டஃப்னஸ். ஆப்டிடைட்னா ஹங்கர், ரொம்ப ரொம்ப முக்கியமான. எக்ஸென்ட்ரிக் அப்படின்ட்டு வியர்டு. நெக்ஸ்ட் 4 to 6 ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிவிலஸ் வந்து சீரியஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து ஜாய்ஃபுல். 6th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட்டட், டினைடு. HDTV ஹை டெஃபினிஷன் டெலிவிஷன். 8th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் பீஸ் கம்பேர் பண்ண. 9th ஒன்று ரெகுலாரிட்டி. நெக்ஸ்ட் போனோஃபைட் வந்து ஜென்யூன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோனாவே பார்த்தா ஃபியர் ஆஃப் லைட். மெனி விமன் கேண்டிடேட்னா இப்போ கேண்டிடேட் சொல்லும் போது வந்து இந்த அட்டெண்டட் சொல்லும் போது பார்த்தா பாஸ்ட் டென்ஸ். அப்போ டிடின் தே கம்பேர் பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஃபிகர் அவுட், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரேஸ் சொல்வார். பொலைட் வந்து இம்பொலைட். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தா ஒன் கூ ஸ்டடீஸ் த ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர் பார்த்தா சைக்காலஜிஸ்ட். 16th ஒன்றுக்கு த ஆங்கிரி சாம்பியன் ப்ரோக் த கிறிஸ்டல் கப் இன்டூ மில்லியன் பீஸஸ். அதாவது இன்டூ, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பீஸாக உடஞ்சி வச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 17 டான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்தா பார்பர்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புட் ஆப், தட் மீன்ஸ் இந்த புட் ஆப் கால் ஆப்னு தான் கேன்சல் பண்ணோம். த புக்ஸ் டேஷ் பார்த்தீங்கன்னா டேஷ் வந்து தட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைமிங் ரைம் ஸ்கீம். அதுக்கப்புறம் கிராமர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் த டைலாக் பொறுத்து த கண்டக்டர் பேசஞ்சர்னா the conductor asked the passenger where he wanted to go. The passenger replied that he was going to Coimbatore and asked him to give him a ticket. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கம்பைன் யூசிங் இஃப் கிளாஸ். இஃப் டாம் had known Spanish he would have got the job. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது டிட் நாட், ரெண்டுலேயே டிட் நாட் கூட தான் ஹேட் ப்ளஸ் பிபி மெத்தடில் எழுதும். ஹேட் ப்ளஸ் பின்னா உட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பிபி அந்த கான்செப்ட்டில். அதுக்கப்புறம் பிகைன் வித் வேர். அப்போ வேர் யூ கிங் யூ குட் நோ த டிஃபிகல்ட்டிஸ். அதுக்கு இன்ஸ்பெக்ட் ஆஃப் பீயிங் சீப் த ஃபுட் வாஸ் வெரி டேஸ்டி. சீப்பாக இருந்தாலும் இந்த ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக. அப்போ 4 கேட்டகரிலேருந்து 3 தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சி ஆல்ரெடி சொன்னோம், நம்ம சேனலில் போட்டுக்கிற கொஸ்டின் கொடுத்துருக்கோம். லெசன் 2 மார்க் நம்ம சேனலில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணிக்க. பை சார்ட் டேரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்கோம், ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டிங் வந்து ஃப்ரூட் வெண்டர் அண்ட் கஸ்டமர். ப்ராசஸிங் வந்து பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் ஓப்பனிங் அ பேங்க். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் த ப்ராப்ளம் வேஸ்ட் நாட் வாட்டர் டேஸ் வாட்டர்ஸ்னா ஸ்டில் வாட்டர். ஒன் ஃப்ளவர் டஸ் நாட் மேக் ஏ கார்லர். ரொம்ப முக்கியமானது. லெசன் பேரா போயம் பேரா ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம ரொம்ப சிம்பிளாக பேரா அப்லோட் பண்ணி அதை படிங்க, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சம்மரி ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங், தட் மீன்ஸ் பயோடேட்டா கான்செப்ட். ஸோ பயோடேட்டா ஒரு ஜென்ரல் மெத்தட் அப்லோட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். அது நம்ம அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா த கலர் ஆஃப் த கர்டைன்ஸ் ஆர் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறோம். ஐ சா அண்ட் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் வந்து ஏ தான் போடணும். நோபடி நோஸ் ஒய் வாஸ்னா ஒய் ஹி வாஸ் கில்டு. மை எல்டர் பிரதர்னா மை பார்த்தீங்கன்னா ஓல்டர் பிரதர் கூட எல்டர் பிரதர். தே ஆர் டிஸ்கஸிங் வந்து அபவுட் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கம்ப்ளீட் தான். ஹேவ் யூ எவர் சீன் எ சீன் சச் அ பியூட்டிஃபுல் சீன். ஹவு டேர் யூ டிஸ்ஒபே மை வேர்ட்ஸ். வாட் இஸ் டன் cannot be unintentional, should or must போடலாம். டேக் அ நம்பரில் வித் யூ ஆர் எல்ஸ் அதர்வைஸ் எதனாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபை த ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன் டெமோக்ரஸி இன்டு பாலிடிக்ஸ். த பிரைஸ் ஆஃப் வெஜிடபிள் காமர்ஸ். த பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சேட் டவுன் சொல்லுவது கம்ப்யூட்டர். இட் வாஸ் எ த்ரில்லிங் நெக் டு நெக் மேட்ச் சொல்லுவது ஸ்போர்ட்ஸ். த ப்ரோக்ராம் வில் பி டெலிகாஸ்ட் நெக்ஸ்ட் மீடியா. அதுக்கப்புறம் பேசேஜ் காம்பெனி நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்டடி ஃபீல்டு யூஸ் பண்ணிங்க. இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 கொஸ்டின் பேப்பர். ஃபேபிள்ஸ் டேல்ஸ் ஆர் ஸ்டோரி சொல்லுவோம். ஆடியோஸஸ் வந்து போல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு வந்து ரிப்பீட்டு. நெக்ஸ்ட் 4 to 6 ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டன்சி சிமிலாரிட்டி. அதுக்கப்புறம் காசி வந்து பார்த்தா கம்ஃபர்டபுள் சிட்டிங் ரூம் சொல்லுவாங்க. ஆன்டனிம்ஸ் வந்து அன்கம்ஃபர்டபுள். 6th ஒனுக்கு வந்து ஆனஸ்டி. அதுக்கப்புறம் குட் வில், குட் சென்ஸ், குட் டைம் இதனால மேட்ச் பண்ணிக்கலாம். அனிமேட், டிஅனிமேட், இன்அனிமேட், ரீஅனிமேட், சாம்பியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சிட்காம், சிச்சுவேஷன் ப்ளஸ் காமெடி. 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ambidexter, a person who is capable for using both the hands with equal ease, ambidexter. பார்த்தீங்கன்னா ட்ரைஸ்லபிக் வந்து டிஸ்டிங்ஸ் பிசிசிஐ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இந்தியா. இந்த கொஸ்டின் பேப்பர் தான் சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் கோத்ரூ பண்ணிக்க. 14th வந்து ரிகர்ஸ் வந்து பார்த்தா ரேன் அவுட். டவுட் வந்து ரெஃபர் பண்ணி ப்ளூ எக்ஸ்ப்ளோர் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீடம் அண்ட் பவர் டு டூ சம்திங். அதுக்கப்புறம் 17th வந்து பார்த்தீங்கன்னா டேக்கன் ஃபார் யர் ரைடன்ஸ் ஆல் ரிசீவ் இப்போ தான் டிசிட் ஏமாந்துருது. எஜுகேஷன் மஸ்ட் எய்ம் அட் டீச்சிங் எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ் இன் அடிஷன் டு. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் எ பீஸ்ஃபுல்
பீஸ்ஃபுல் பார்லர் PALL ஒரு சொல்கிறது பார்த்தா கம்ஃபர்டபுள் சிட்டிங் ரூமில் கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இந்த கொஸ்டின் பேர் ஆல்ரெடி சாம்பிள் கொஸ்டின் பேர் வந்திருக்கும், அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அனு செட் டு இஸ் பிரதர் ட்ராப் மீ அட் த ஏர்போர்ட் டு நைட். அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகா ஆஸ் ஏ பாக்ஸ் ஆஃப் ஃபுல் அப்போ ஸ்னேகா ஆஸ் ஏ பாக்ஸ் ஆஃப் ஃபுல் டாய்ஸ் விச் ஆர் தட் இட் வந்து விச் ஆர் தட் ஷி வாண்ட்ஸ் டொனேட் டு தம் ஆர்கனைசேஷன். அல்லது வந்துன்னா இல்லை இதே கொஸ்டின் வந்து ஹூவும் போட்டு தப்பு அந்த டாய்ஸை ரெஃபர் பண்ணுறதா விச் போடுறோம். அதுக்கப்புறம் சிட்டிங் இன் ஏ கார்னர் த லேடி ஸ்டார்டட் ப்ரேயிங். அதுக்கு அந்த மேங்கோ ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்வலி ஹார்வெஸ்டட் பை த ஃபார்மர்ஸ் ஒன்லி இந்த மந்த் ஆஃப் மே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ERC லெசன் 2 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் கேட்டகரி, தட் மீன்ஸ் வந்து ஓனாக எழுதக்கூடிய ப்ராசஸ் மேக்கிங், நோட்டீஸ் ரைட்டிங், எவ்ரி க்ளோட் ஹஸ் ஏ சில்வர் லைனிங், டைம் அண்ட் டைரைட்ஸ் டோன்ட் கேஸ்ட் பியர்ஸ் பிஃபோர் த ஸ்வைன். அதுக்கு லெசன் பேரா பாயிண்ட் பேரா நான் டீட்டெயில் வேசன்ட்டி சொன்னது தான் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட் பாருங்கள். வி saw a few girls playing in the market this today yesterday morning கொடுத்துருங்க. அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் தான் இஸ் மை மதர் ரேர்லி வந்துன்னா டஷ் அந்த நாட்படுற தோவும் பட்டு வந்து எதாவது ரிமூவ் பண்ணிக்கணும். சம் பேரண்ட்ஸ் கீப் தேர் சில்ட்ரன் அண்டர் கண்ட்ரோல், ஆஃப்டர் கண்ட்ரோல் அது கம்ப்ளீட்டாக கட்டி நாட்டி வேர் க்ளோஸ்டு மெனி ஆர் எஃபர் ஈச்னா யூஸ் டு. அதுக்கு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் டைலாக் ரைட்டிங் பேசேஜ் யூஸ் பண்ணி. இது வந்து தேர்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து வாக்டு அன்ஸ்டேட் அப்படி ரொம்ப முக்கியமானது. கன்விக்ஷன் பிலீஃபு ஸ்மூத் சப்ரஸ்டு. அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் கேதர். வேனிஷ் வந்து டிஸப்பியர்ஸ் ஆன்டினிம்ஸ் வந்து அப்பியர்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ்டி ஆர் ஸ்மூத்தும் கம்பேர் பண்ணலாம். 7th ஒன்றுக்கு வந்து ஒபீனியன் டிஸ்ஒபீனியன். GST கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தா த டாக்ஸ் ரன் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் ஈச் அதர் ஆன் த ரோப்ஸ். இது கொஸ்டின் நம்பர் 10th ஒன்று ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கார்டியாலஜி 1 could treat the heart problem. 12th ஒன்று காம்பவுண்ட் வந்து டோல் கேட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல். ஹோவாலஜி வந்து இங்கே பார்த்தா இன்செக்ட் ஆஃப் எக் ரொம்ப முக்கியம். 14th ஒன்றுக்கு வந்து பார்த்தா ஸ்டடி ஆஃப் வந்து இன்செக்ட் எக்குக்கு தான் வந்து பார்த்தா ஹோவாலஜி சொல்லுவோம். த ஹண்டர் 14th ஒன் டவுட் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சரியாக தான் இருக்கும். ஹோவாலஜின்றது இன்செக்ட் எக்கு. அதுக்கப்புறம் த ஹண்டர் பாஸ்டு. அதுக்கப்புறம் பாஸ் கம்பேர் பண்ணக்கூடியது. மை ஃபாதர் செல்டம் பண்ணால் நாட் போடக்கூடாது. அப்போ டஸ் இ டேஸ் த பர்சன்ஸ் அக்கார்டிங் டு. நெக்ஸ்ட் ஹவு டேர் யூ ஸ்பீக் டு லைக் திஸ். அதுக்கப்புறம் ரீதா கால்டு மீ எக்ஸ்டர்டே. பார்த்தீங்கன்னா மேரிகோம் வாஸ் கிவன் எ வார்ம் வெல்கம் கம்பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. கிராமர் கேட்டகரி ஜெயந்தி செட் that she was working in a school. அதுக்கப்புறம் class if Sheila was sick she did not attend the meeting. Inspect of the bus being late I reached on time. Next Mala said to Balu what are you doing. அதுக்கப்புறம் ERC lesson 2 மார்க் நோட்டீஸ் டைலாக் ரைட்டிங் ப்ராசஸ் மேக்கிங் ஆர்டிகல் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் நான் டீட்டெயில் பேராகிராஃப் சம்மரி ரைட்டிங் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் டிவைஸ்னா எரர் ஸ்பாட்டுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். would have received. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோ சூனர் வந்து தேன் பண்ணும். ஃபாஸ்ட்னு ஒரு வேர்டு கிடையாது. ஃபாஸ்ட் தான். கேர்ள்ஸ்னா ஆஸ் இந்த பட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு கம்ப்ளீட் கேட்டகரி ஃபீஸ் ஆஸ் லெஃப்ட் டூ கம்பேர் பண்ணுறோம். நீட் நாட் அது மஸ்ட் நாட் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் வந்து பார்த்தா பேரா நீங்கள் பேசேஜ் கம்பெனி சூஸ் பண்ணிங்க. இது ஒரு கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். இது பாருங்கள். இது ஃபஸ்ட் ஒன் அப்ரிஷியேஷன். செகண்ட் ஒனுக்கு வந்து சக்ஸஸ் ரொம்ப முக்கியமானது. ஆனஸ்டி. அதுக்கப்புறம் 4th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீரியஸ். 5th ஒன்றுக்கு வந்து ரிலக்டன்ட் வில்லிங். ஆக்சுவலாக ரிலக்டன்ட்னா தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் டு டூ சம்திங் சொல்கிறது அன்ரிலக்டன்ட் சொல்லணும். ரிலக்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் வில்லிங். அப்போ ஆன்டினிம்ஸ் வந்து வில்லிங் அல்லது ஈகர் சொல்லலாம். 6th ஒன்றுக்கு வந்து இம்பொலைட். அதுக்கப்புறம் 7th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட். 8th ஒன்றுக்கு வந்து ரேடியோகிராம். 9th ஒன்றுக்கு செசிமாலஜிட்னா எர்த்குவாக் பற்றி படிக்கிறோம். ஸ்கின் ஆஃப் இதுனா நேரோலி. நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு வந்து ஃப்ளூன் வந்து இன்ஃப்ளூயன்ஸா. மோனோசிலபிக் பிளஷ். அதுக்கு 13th ஒன் புட் அப் வந்து பார்த்தா புட் அப் எரெக்டர்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு வந்து GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் 15th ஒரு ஆங்கிலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் சப்போர்ட்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார். 17th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா ப்ளூரல் வந்து அதே தான் டிசஸஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 18th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த கேட் இஸ் ஹைடிங் பிகைன். 19th ஒன்றுக்கு க்ளோஸ் ரிலேஷன் வித் குட் அண்டர்ஸ்டாண்டிங். 20th ஒன்றுக்கு அனு ஹேட் டேக்கன் மெனி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கேட்டகரி. அப்போ ஜோன்ஸ் செட் டு பிரவீன் ஐ பாட் எ நியூ கார் லாஸ்ட் வீக். அப்போ ஜோன்ஸ் டோல்டு பிரவீன் தட் ஹி ஹேட் பாட் எ நியூ கார் த வீக் பிஃபோர் ஆர் த ப்ரீவியஸ் வீக். வி ஸ்பீக் இங்கிலீஷ் எவ்வளோ இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை அஸ். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா as soon as when the police opened the whole building they since letting through the window. அதுக்கப்புறம் inspector my brother had a severe pain in his leg he complete the marathon. ERC lesson 2 மார்க் சிம்பிள் தான். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் இன்னும் பற்றி நோட்டீஸ் ப்ராசஸ் இமெயில் மேக் ஏ ஒன் ஃப்ளவர் எ பேட் ஒர்க்மேன்
லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் நான் டீடைல் பேசேஜ் சொன்னது தான். நெக்ஸ்ட் வந்து சம்மரைஸ் கேட்டுக்கிறாங்க. ரிப்போர்ட் ரைட்டிங் பாருங்கள். ரைட் ரிப்போர்ட் அந்த 76 இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் ரிப்போர்ட் ரைட்டிங் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிங்க. அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க. 10th இந்த மெத்தட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங். அதுக்கப்புறம் எரர்ஸ் பண்ண லிங்குஸ்டிக் ஆர்டர் யூஸ் பண்ணால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குழப்பம். திஸ் வாஸ்னா த கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு கிரியேட் ஏ. அதுக்கப்புறம் ஐ ஆல்வேஸ் ப்ரிப்பர் டு பே. அதுக்கப்புறம் த மோஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் த கேட்டகரி கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் நீங்கள் போயம் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு போரிங், செகண்ட் ஒனுக்கு ஹங்கர், வெக்ஸேஷன், அனாயன்ஸ் ரொம்ப முக்கியமான நான் சேலண்ட்லி வந்து கன்சன்ட்லி, ரக்னஸ், வீக்னஸ், பர்டிகுலர் ஜென்ரல், 7th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்ட், 8th ஒனுக்கு வந்து பீஸ்ஃபுல், டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஹெலிகாப்டர், காப்டர், ரன்னவி வந்து எஸ்கேப், கொஸ்டின் டேக் இஸ் ஷீ கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எஸ்வி ஐஓடிஓ, அதுக்கு ரெஸ்யூம் வந்து ப்ரீஃப் சம்மரி, யூஸ்டு வந்து ப்ரீ ஓன்டு, டிஸ்கிரிப்ஷன்சி கம்பேர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசன்ஸ் வந்து ஐ வில் நெவர் கோ அகெயின்ஸ்ட், கைனகாலஜி ட்ரீட் டிசீஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் விமன், அதுக்கப்புறம் டுக் மீ ஃபார் யர் ரைட் அண்ட் டிசீவ்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபோர்ஸல் அனிமேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தா போயம் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதுவுமே சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட். அது நம்ம தனியாக ஆன்சர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் அந்த லைப்ரரி ஆர்டர் ரெக்வஸ்டர் இன்ஃபார்ம் இன்ஸ்ட்ரக்டர் த ஸ்டூடெண்ட் டு ஸ்பீக் சாஃப்ட்லி, நோ ஒன் ஹஸ்னா தட் ஹவுஸ் ஹஸ் நாட் பி ஓப்பன் ஃபார் செவரல் இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பேசிவ் வாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அஜய் அண்ட் தினேஷ் வேர் வெரி வீக் அண்ட் ஸோ தே குட் நாட் ஒர்க் இன் த இண்டஸ்ட்ரீஸ் இப் யூ அப்போ பார்த்தீங்கன்னா வேர் யூ டீச்சர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இஆர்சி லெசன் 2 மார்க். அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி பென்னி சேவ்ஸ் பென்னி ஈவன் த வால்ஸ் எவ்ரி கிலோமீட்டர் சில்வர் லைன் நோட்டீஸ் ப்ராசஸ் இமெயில் லெசன் பேரா போயம் பேரா நான் டீட்டெயில் வேறு ஆல்ரெடி சொன்ன நம்ம சேனலில் போட்டுருக்க கேட்டகரி படிங்க. நெக்ஸ்ட் வந்து சம்மரி ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் பயோடேட்டா லெட்டர் ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் த கேட்டகரி ஆஃப் த பேக்கெட் எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒன் கூட விசிட், தேர்ட் ஒன் யூசர் வைல். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட் ஆன்சர் கொடுத்துருக்கோம். நெய்தர் ஆஃப் த பாய்ஸ் ஆல்ரெடி 3 போடுறோம். பாலாஜிஸ் ஜூனியர் 2னா அவர் டீச்சர் கிவ் அஸ் a lot of advices. ரொம்ப முக்கியமானது அந்த சிஇ எடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிள் தான், வேறு எடுத்துகிட்டு பாஸ் பண்ணுறோம். மச்சது மெனி போட்டோம். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அல்லது வந்து மை ஆம்பிஷன் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் பண்ணோம். ஃபைனலாக ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட இதுவுமே கோத்ரூ பண்ணி எக்ஸாபிரேஷன் பார்த்தீங்கன்னா இரிட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ரிலக்டன்ட் அன்வில்லிங், சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் வந்து வில்லிங், பேலர் வந்து அப்பீரன்ஸ் சொல்கிறோம். இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிட்டைன் வந்து கேவ் அப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நான் சேலண்ட்லி கிவ் அப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நான் சேலண்ட்லி கன்சர்ன்ட். அதுக்கப்புறம் வீக். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ஒவ்வொருத்தருக்கு எல்லாமே மேட்சபிளாக இருக்குது. பெண்ட் ஓவர் பேக்வர்டு மேட் எவரி எஃபோர்ட் த பியர் பெல் ஃப்ரம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேமெண்ட் சைட் வாஸ் சிஏடி கேட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங், ஜீவன் பாலிஷஸ் சூட் பற்றின டசன் ஷீயும் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு மெலோடி ப்ளஸ் ட்ராமா, டூ யூ நோ ஹூஸ். அதுக்கப்புறம் எசென்ஷியல் இன்எசென்ஷியல், ட்ரைசிலபிக் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் கெமிஸ்ட் 17th 18th ஒன்றுக்கு வந்து ரெக்கவர் கார்ட் பேக். நெக்ஸ்ட் சிண்டை வித்தவுட் டேட்டா பீங் ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போயம் கேட்டகரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் ஆன்சர் கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க கிராமர். அதுக்கப்புறம் இஆர்சி ரொம்ப சிம்பிள், லெசன் 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட், ப்ராசஸ், கம்ப்ளீட் த ப்ராவர் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஐ மேட் த ஆஃபீஸ் இஃப் ஷி ஆட்னா உட் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிபி. அதுக்கப்புறம் 6 எடுத்து யூஸ் போகிறோம். டெஸ்பைட் அந்த 8 எடுக்கிறோம். ஐ கேனாட் கோப் வித் ஐ மெட் த ஆஃபீஸர் கன்சர்ன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் த கேட்டகரி கொடுத்துருக்கோம். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சூஸ் பண்ணிக்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே 2019 2024 வரைக்கும் இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் இருக்க சில கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். திருப்பி சொல்கிற சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது டிஜிஇ சார்பில் வெளியிட்ட கொஸ்டின் பேப்பர். அது நான் தனியாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆன்சர் எல்லாமே தொகுத்தால் கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இதில் கொடுத்துருக்கேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிற 1 மார்க் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா கட்டாயம் ரெஃபர் பண்ணிங்க. வேறு ஏதாவது ஆன்சர் மாறி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது வந்து ரெஃபர் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன். இந்த இருக்கிற 4 நாள் சரியாக பயன்படுத்தி இந்த 4 டேஸ்லையும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ அது எல்லாமே பயன்படுத்திக்கிங்க. எழுதி பாருங்கள். பேராகிராஃபில் நம்ம சேனலில் போட்டுக்கிற எல்லா லெசனுக்குமே நம்ம சேனலில் போட்டிருக்க பேராகிராஃப் மட்டுமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கட்டாயம் நல்ல மார்க்லாம் ரொம்ப சிம்பிளாக அப்லோட் பண்ணியிருக்கோம். சைட் ரைட்டிங்கோட அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க. 2 மார்க் கிராமர் எல்லாமே நம்ம சேனல் இருக்குது. ஸோ அந்த நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி கரெக்டாக இது பண்ணிங்கன்னா ஸோ ஷூராக நல்ல மார்க்லாம் மறக்காமல் நம்ம வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். 1 செகண்ட். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.